விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூர் பகுதியில் தொடர் மழை காரணமாக முழு கொள்ளளவை எட்டிய பிளவக்கல் அணையிலிருந்து கடந்த மாதம் நீர் திறக்கப்பட்டது. இதிலிருந்து வெளியேறும் நீரானது ஸ்ரீவல்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள 40 கண்மாய்களுக்கு சென்றடையும். அவ்வாறு செல்லும்போது பாட்டாக்குளம் கிராமத்தில் உள்ள தென்னாங்குளம் கண்மாய் நிறைந்த பின்பு அருகில் உள்ள பாணாங்குளம் கண்மாய்க்கு செல்லும். இந்த பாணாங்குளம் கண்மாய் சுற்றியுள்ள சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் அமைந்துள்ள விவசாய நிலத்திற்கு இக்கம்மாய் நீர் ஆதாரமாகும். இதனிடையில் பாட்டாக்குளம் கிராமத்தில் உள்ள தென்னாங்குளம் கண்மாயில் இருந்து பாணாங்குளம் கண்மாய்க்கு செல்லும் பாதையை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து பாதையை மூடி அந்த கண்மாயில் உள்ள நீரை தமது சொந்த நிலத்திற்கு கடந்த 20 வருடங்களாக பாய்ச்சி வந்துள்ளார். இதுகுறித்து வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் நீதிமன்றமானது தென்னாங்குளம் கண்மாயிலிருந்து பாணாங்குளம் கண்மாய் செல்லும் நீர்வழி பாதையில் கலிங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டது. இருந்தபோதிலும் தனிநபர் பிடியில் உள்ள தென்னாங்குளம் கண்மாயிலிருந்து ஒரு சொட்டு நீர் கூட வெளியேறவில்லை. இதனை கண்டித்து பாணாங்குளம் கண்மாய் பாசன விவசாயிகள் சங்கத்தினர் அப்பகுதியைச் சேர்ந்த பாலகுரு தலைமையில் இன்று தென்னாங்குளம் கண்மாயில் கூடாரம் அமைத்து போராட்டத்தில் நடத்தினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அடுத்து தகவல் தெரிந்த அப்பகுதிக்கு வந்த துணை ஆட்சியர் தினேஷ்குமார் ஆக்கிரமிப்பு பகுதியை ஆய்வு செய்து போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தையில் 2 நாட்களுக்குள் போராடும் விவசாயிகளுக்கு சாதகமாக முடிவெட்டப்படும் என்று போராடிய விவசாயிகளிடம் தெரிவித்தார். நீர்வழி ஆக்கிரமிப்பு இருக்கக்கூடாது என்று நீதிமன்றம் சொல்லும்போது தனிநபர் ஒருவர் ஒரு கண்மாயை ஆக்கிரமித்து நீரை தடுத்து வைப்பது இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. கடந்த 20 வருஷமா மக்களுடைய தண்ணி பிரச்சனை, பிளவக்கல் டேம் தண்ணி எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. 20 வருஷத்துக்குள்ளே இப்போ கலெக்டர்கிட்ட முறையான மனு கொடுத்து அனுமதி பண்ணோம். சரியான நடவடிக்கை இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி ஊர் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் போராட்டம் பண்ணோம். போராட்டம் பண்ணி அமர்ந்திருந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எங்களுக்கு உறுதுணையாக நான் உங்களுக்கு சீரான நடவடிக்கை எடுத்து 20 வருஷமாக தனிநபர் ஆக்கிரமிப்பு இருந்துச்சு. எங்களுக்கு விவசாயம் பாதிச்சு 20 வருஷமாக குடிக்கிற கூட தண்ணி இல்லாமல் தண்ணீர் பஞ்சம் ரொம்ப இருந்துச்சு. அதனால் நாங்கள் இப்போ முறையாக நடவடிக்கை மனு கொடுத்து இப்போ கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு முறையான நடவடிக்கை கலிங்கல் கட்டி உங்களுக்கு முறையான தண்ணி வழங்குறோம்னு உறுதியளி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. பாசனத்துக்கு உள்ளது, அதனால வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதனால கண்டிப்பாக கொடுக்கலாம் சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நாங்கள் முறையான நல்ல பதிலாக நடக்கும். உறுதியளி செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறோம். உறுதி அளித்திருக்காங்க. அதுக்கு அடுத்து எங்களுடைய ஊர் பொதுமக்கள் சார்பாக நாட்டாம என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கிறோம். நேற்று கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் என்னது? அது அவங்க கேஸ் பீரியடில் இதில் தண்ணியில் கொடுத்தோம்னா அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிடும் சார். அரிசி பிறகு மொத்தமாக இந்த கம்மாயில் இதுக்கு இதில் மடை தட்டி போகிறது இன்னும் நல்ல ஹைட் ஏறணும்ல தண்ணி. இப்போ அங்கே அந்த லெவல் கிரஸ் போகுதுல சார். பச்சைக்குடிக்கு ஒன்றும் எஃபெக்டிவாக இல்லை சார். 69 இருக்குது சார். சரியா 69 தான் இருக்கா? ஆமாம், எஃபெக்டிவாக ஒன்றும் 29 தான் கொடுக்க முடியும் நம்மளால். ஆமாம், 25 போக பேலன்ஸ் கொடுக்கலாம் சார். 69 25 போக 40. தச்சக்குடி பிச்சாங்க இன்னும் நிறைய சார். அது இன்னும் 45 வாய்ப்பு வர வேண்டியது. ஆமாம் சார். இல்லை ராமர் இங்கே நிற்காம ராமோட நாங்கள் இருக்கோம் கொடுத்து